என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு டாஸ்மாகை தனியார் மயமாக்க ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 23 ஆண்டு காலமாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது டாஸ்மாக். தற்போது அரசுக்கு நேரடி நிர்வாக பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் மொத்த கொள்முதலை மட்டும் டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் வைத்துக்கொண்டு சில்லறை விற்பனை மற்றும் பார்களை தனியாருக்கு வழங்குவது பற்றி ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன என சொல்லப்படுகிறது. 1983ஆம் ஆண்டு தனியார் மதுபான விற்பனையில் இருந்த முறைகேடுகளை கட்டுப்படுத்தவும் அரசுக்கு வருவாய் ஈட்டவும் மதுபான விநியோகத்தை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவப்பட்டது. ஆனால் இதன் மூலம் மொத்த விநியோகத்தை மட்டுமே அரசால் கட்டுப்படுத்த முடிந்தது. 2003ஆம் ஆண்டு வரை தனியார் நபர்கள் உரிமங்கள் மூலம் மதுபான கடைகளை நடத்தி வந்தனர். அதில் தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான முறைகேடு, ஏலச் செயல்முறையில் மோசடி, அரசுக்கு வருவாய் இழப்பு, அதிக விலை நிர்ணயம் என பல சிக்கல் இருந்தன. அதனால் 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்தில் மதுபான சில்லறை விற்பனையை டாஸ்மாக் மட்டுமே நடத்தும் என்ற முறைக்கு மாற்றப்பட்டது. அப்போதிருந்து மது விற்பனை அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகிறது. மேலும் அரசு வருவாயில் மது விற்பனை முக்கிய இடம் பிடித்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுக்கு மது விற்பனை மூலம் வருவாய் மட்டும் சுமார் ரூபாய் 48,344 கோடி. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளை தொடர்ந்து டெண்டர்களில் முறைகேடு, அதிக விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை மற்றும் லஞ்சம் பெறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது, நாள் ஒன்றுக்கு 1.5 கோடி பாட்டில்கள் விற்கப்படும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய், மாதத்துக்கு 450 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 5400 கோடி ரூபாய் முறைகேடு. இது டாஸ்மாக் ஊழியர்களோ தாங்கள் வசூலிக்கும் இந்த பணத்தை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்வதாக கூறுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அன்றைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தற்போது மட்டுமல்ல 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியின் போதும் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்பட்ட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டது என்றார். தனது 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் விஜய் கரூர் வந்தபோது செந்தில் பாலாஜியை விமர்சித்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டாக பாடினார். மேலும் தாவேக ஆட்சிக்கு வந்தால் இது நிறுத்தப்படும் என உறுதியளித்திருந்தார். டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தினரோ தங்கள் தரப்பை தெரிவித்தனர். அரசு தரப்பில் கடையை பராமரிக்க மின்கட்டணம் செலுத்த இணையதள வசதி, குடிநீர், சுகாதார செலவுகள் போன்றவற்றுக்கு எங்களுக்கு பணம் தரப்படுவதில்லை. எங்கள் பணத்தில் நாங்களே பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதுபோக மாத செலவு கணக்கில் மாவட்ட மேலாளர், உதவி மேலாளர், அலுவலக ஊழியர்கள், கலால் அதிகாரிகள், உதவி ஆணையர் போன்றோருக்கு லஞ்சத்தொகை கொடுக்க வேண்டும். பெட்டிகளை இறக்கி வைக்க ஒரு பெட்டிக்கு 5 ரூபாய் வீதம் ரூபாய் 15,000, மேலும் இதர செலவுகள் ரூபாய் 10,000 என மொத்தமாக மாதத்திற்கு 1,33,000 ரூபாய் செலவு என்றெல்லாம் கூறி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதற்கான கணக்கு சொல்லப்பட்டது. தாவேக அரசு இவற்றையெல்லாம் முறைப்படுத்துவோம் என உறுதியளித்ததை தொடர்ந்துதான் டாஸ்மாகை தனியார் மயமாக்க அரசு திட்டமிட்டு வருகிறது என சொல்லப்படுகிறது. டாஸ்மாகை தனியார் மயமாக்குவதன் மூலம் என்னென்ன அனுகூலங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன, அது என்ன என்பதை பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது என்பது தெரியுமா? முதல்ல கொள்முதல் முதல் ரசீது வரை டாஸ்மாகில் நடக்கும் வர்த்தகம் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலை. திமுக, அதிமுக என யார் ஆட்சியில் இருந்தாலும் டாஸ்மாக் டெண்டர் என்பது ரவுடிகளால் கட்சிக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்கப்படும். யார் கைக்கு போகிறதோ அவர் பல பேருக்கு செலுத்த வேண்டியதை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். மதுபான கடைகளில் பில் தரமாட்டார்கள் என்பதால் வருவாய் கணக்கு எல்லாம் அதிகாரிகள் கணக்குப்படிதான். 4 1 பங்கு கணக்கே காட்டப்படும் என்பதே வாழையப்படி வழக்கம்.
மேலும் மதுபானங்களின் தரம் மற்றும் வீரியம் குறைவாக இருக்கும் குற்றச்சாட்டும் உள்ளது. டெண்டர் எடுக்கும் நிறுவனங்களுடன் கைகோத்து செயல்படும் ஊழல் மோசடி இது. தற்போதே தாவேக அரசு டாஸ்மாகை தனியார் மயமாக்கப் போகிறது என்றால் இதில் கட்சிக்காரர்கள் லாபமடைய போகிறார்களா, தனியார் முதலாளிகள் லாபமடைய போகிறார்களா என்பதுதான் முதல் கேள்வியாக எழுகிறது. தாவேக அரசு வருவாயை பெருக்க நினைக்கிறதா, மக்கள் நலனை முன்னிறுத்துகிறதா, மதுவிலக்கை கொண்டு வர நினைக்கிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தனியார் மயமாக்கல சாதகங்கள் என்று பார்த்தால் மதுபான தயாரிப்பில் பல தனியார் நிறுவனங்கள் போட்டியிடுவதால் தரமான மது வகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் உள்ள முறைகேடுகள் குறையலாம். சில்லறை விற்பனை மற்றும் பார்களை தனியாருக்கு டெண்டர் விடுவதன் மூலம் அரசுக்கு குத்தகை மற்றும் உரிம கட்டணம் மூலம் நிலையான வருமானம் கிடைக்கும். பாதகங்கள் என்றவென்றால் அரசின் நேரடி வருவாய் குறைந்து சமூக நலத்திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். தனியார் நிறுவனங்கள் மற்றும் கடைக்காரர்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து மதுவின் விலையை செயற்கையாக உயர்த்தவும் பதுக்கலில் ஈடுபடவும் வாய்ப்புகள் அதிகம். மதுவின் விலை தாறுமாறாக உயர்ந்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மலிவான மற்றும் ஆபத்தான கள்ளச்சாராயத்தை நாடும் அபாயமும் ஏற்படும். லாப நோக்கம் மட்டுமே முன்னிறுத்தப்படும் சூழல்ல விளம்பரங்கள் மற்றும் எளிதான அணுகல்கள் மூலம் மது பழக்கம் இளைஞர்களிடம் எளிதாக பரவக்கூடும். தனியார் மயமாக்கலால் ஏழை எளிய மக்களுக்கு மது கிடைப்பது சிரமமாகிவிடும் என்பதால் தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி கேரளா, கர்நாடகா போல அதை முறைப்படுத்தலாம். இப்போதே மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற வட மாநிலங்களில் ஈச்சங்கல் விற்பனை உள்ளது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவே அதனை ஆதரித்து கருத்தும் தெரிவித்திருக்கிறார். ஒரு பொருளாதார ரீதியிலும் சமூக நலன் ரீதியிலும் டாஸ்மாகின் எதிர்காலமும் தமிழ்நாட்டின் எதிர்காலமும் ஒன்றோடு ஒன்று பின்னியுள்ளது என்பதால் தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.